நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி, ஜூன் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:18 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு காலை 10:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:03 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். ஏனோ தனமாக மட்டும் செயல்பட வேண்டாம். புது புது ஆலோசனைகள் மனசுக்குள் தோன்றும். எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கொடுங்க. வேற்று மதத்தர் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்களை செய்து லாபம் ஈட்டுவீர்கள். இன்று சாமர்த்தியமான உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனைவரும் வேகமுடி நடந்து கொள்வீர்கள். ஆச்சரியப்படும்படி நடந்து கொள்வீர்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்குங்க. அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. இன்று ஓரளவு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதலை பொறுத்தவரை விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழல் வெளிப்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. இன்று மன வலிமை கூடிவிடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு இன்று ஏற்பட கொடுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வெளி உலக தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்லக்கூடும். மனம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் இப்பொழுது விலகி செல்ல கொடுங்க. எதிலும் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. சுயநலம் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று பெண்கள் திட்டமிட்டு சில காரியங்களை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிராக இருக்கும்.
கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதையும் பழகுங்கள், செய்யுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு கூட மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைய கொடுங்க. சிக்கனமாக செலவு செய்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்த முடியும். மிருக சிரிஷம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த நாட்டம் இருக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படை வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். சந்தேக புத்தியால் நல்லவர்களையும் இழக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்தக்கூடுங்க. இல்லத்தில் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த இப்போது உதவிக்கு நல்ல விஷயங்கள் இப்பொழுது நடக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று காதல் மட்டுமே பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்கும். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். முடிவுகளை பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று புதியவரின் அறிமுகம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருவாதிரை. இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமையுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காலை நேரமும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தினாலும் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள், அது போதுங்க. தாய் தந்தையாரிடம் பார்த்து பேசுங்கள். பக்குவமாக பேசுங்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப சிறப்பு. புனர்பூசம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. இன்று புது புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கம்பீரமாக செயல்பட்டு கண்டிப்பாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனத்தை சீர் செய்யக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய யுக்திகளையும் கையாளுவீர்கள். இன்று உத்தியோகத்தில் சில தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. உங்கள் செயல்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நல்லபடியாக நடக்க கொடுங்க. உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவிகள் கிடைக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரெடுப்பீர்கள். ஆதரவு கண்டிப்பாக பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வர கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. என்று காதலில் மட்டும் குளறுபடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களில் ஈடுபடுவது மிக சிறப்பு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். என்று நீங்க விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. பூசம். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். காரியங்கள் சுலபமாக நடைபெறக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக சிறப்பு. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகிலும் மிதந்து காணப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். எடுத்த வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் கண்டிப்பாக சரியாகும். பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி யோசிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வியாபாரத்தில் நெருக்கங்கள் கொஞ்சம் உருவாக கொடுங்க. தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. தடைகளையும் தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக கூடிவிடும். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. செல்வாக்கும் கண்டிப்பாக உயரும். வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நெருக்கமானவுடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. காதல மட்டுமே சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை இப்போதைக்கு தயவு செய்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம்.
இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்கும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருங்கள். முக்கியமாக தொலைபேசியில் பேசும்பொழுது கவனமாக இருந்து பேச பாருங்கள். பூரம் இன்று சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக கொடுங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அடுத்த விடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுய கௌரவம் உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரம் இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ட்ரேடிங், கமிஷன் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள கூடுங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். கொஞ்சம் கணவரிடம் பார்த்து பேசுங்கள் பெண்கள். அதே போல நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். புரியாத புதிருக்கெல்லாம் விடை கிடைக்கும். ட்ரேடிங், கமிஷன் துறையில் வெற்றி கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். செலவுகளை இன்று நீங்க பார்த்து பக்குவமாக செய்ய வேண்டும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கணிசமாக உயரக் கொடுங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். இன்று வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவே இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை வேண்டி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றக்கூடிய சூழல் இருக்குங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். தந்தையிடமோ தாயிடமோ எந்த ஒரு வார்த்தை விளையாட்டும் வேண்டாம். இன்று பெண்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. பெண்கள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். என்று காதல் மனக்குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிராக இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையினால் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அவசர முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனமாக எடுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். அஸ்தம் கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணிசமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். சித்திரை இன்று நீங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். என்று நீங்க அடுத்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ள கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். கேட்ட இடத்திலும் பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் பெருகக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும்.
விருந்தினர்கள் வருகையும் இன்று இருக்க கொடுங்க. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். இன்று பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகும். தேவைகள் பூர்த்தியாகும். மன கஷ்டம் கண்டிப்பாக விலகுங்க. குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். பிள்ளைகளை மட்டும் கனிவாக கணிந்து கொள்ளுங்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் துலாம் ராசினியர்கள் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்துவதே சிறப்பு. காதலில் இப்போதைக்கு நீங்க தெளிவாக இருக்க பாருங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். டென்ஷன் அடைவீர்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். முகப்பொலிவு ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையை மேற்கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. காரியங்களும் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். திருமண யோகம் இருக்குங்க. சற்று முயற்சி பண்ணுங்கள். வெற்றி வாகை சூட முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். எதிர்பாராத பண வரவும் உண்டாகக்கூடும். உறவினர்கள், நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க கொடுங்க. சாதகமான தீர்ப்பு எல்லாவற்றும் வரக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. அனைவரும் அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள். என்று புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இடையூறுகள் ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை மிக கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகள் வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சந்தோஷமான தருணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கும். பய உணர்வு வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அனுஷம். கொடுத்த பாக்கியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையுங்க. ஏனோதனமாக செயல்பட நிலை கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று
பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. கேட்டை எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். போராட்ட குணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். அதேபோல் தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் என்று கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எச்சரிக்கை என்பது வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்குங்க. பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக இதிலும் இருப்பது நன்மையை கொடுக்கும். மாற்று கருத்துரையிடும் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. சுயநலம் கருதாமல் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிலைவில் உள்ள பணம் கூட வரக்கூடுங்க. என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று காதல மட்டும்தான் புரியாத புதிராக இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுயநலம் கருதாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதனை சாமர்த்தியமாக அணுகி வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சில நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றொரு விஷயத்தில் கூடுமானவரை தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ அடையாதீர்கள். தொடர்ந்து போராட்டங்கள் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். போராட்டம் பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எது சரி எது தவறு என்று யோகிக்க வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். சில நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இந்த அத்தியாவசிய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். உங்கள் நல்ல மனசை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சில இடங்களில் கால தாமதம் நடக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக தயவு செய்து செயல்பட வேண்டாம். அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லதொரு யோசனைகள் சென்று கொண்டிருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு எல்லாம் மதிப்பு கொடுப்பீர்கள். இருந்தாலும் முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. கலகலப்பான மனநிலையும் இருக்கக்கூடும். என்று மகரம் ராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்கில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடன்கள் ஒன்று ஒன்றாக சரியாக கொடுங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால் தீர்வும் காண்பீர்கள்.
வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பார்த்து பக்குவமாக பேசினால் வெற்றி இருக்கும். பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். என்று காதலில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காதல் வெற்றி பெறுவதற்கு பொறுமை வேண்டும். தேவையில்லாத குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. காரியங்களை நீங்க கச்சிதமாக செய்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பல குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மன பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் உங்களை தேடி வர கொடுங்க. திருவோணம். தாய் தந்தையரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சில இடங்கள்ல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இருந்தாலும் இன்று குடும்பத்தாருடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள், அது போதுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களின் பலம் பலவீனத்தை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் கோபமாக பேசக்கூடும், அதனை பொறுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்க அமைதி காண்பது நல்லது. பிடிவாதம் என்பது துளி கூட வேண்டாம். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்குங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அறிமுகங்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிக்க கொடுங்க. தன்னம்பிக்கை தொழில்விடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவீர்கள். மன கவலை இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் மறைந்துவிடக் கொடுங்க. திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக இருக்கும். நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு என்று மதிப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்படுத்தும் வெற்றியை கொடுக்கும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டுமே குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று புரியாத புதிராக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். கல்வியிலும் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் என்று தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிப்பீர்கள். இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற கொடுங்க. திறமையால் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சதயம்.
எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பண வரவு கண்டிப்பாக கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடும். போட்டிகள் மறைந்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி பழகுவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். புதியவரின் நட்பு என்று ஏற்படக்கூடும். உற்சாகமான சூழல் வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல வருமானம் இருக்க கொடுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. என்று நீங்க சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மீனும் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மீனம் ராசினியர்கள் சிலரின் தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சண்டை சச்சரவுகளை சிக்குவீர்கள். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. சக நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தர்ம சங்கடமான சில சூழல் உருவாகக்கூடும். எதையும் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது என்று திடீர் கோபங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபடுவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். போராட்டத்தை கண்டிப்பாக கைவிடுவீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது என்று கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட முடியும். என கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் படிப்படியாக சரியாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நினைப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதல் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். காதல் புரியாத புதிர் போல இருக்க கொடுங்க. கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிர்பாராத நன்மைகள் உண்டாக கொடுங்க. மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். தேவையில்லாத சிந்தனைகள் தயவு செய்து வேண்டாம். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்ற மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. உத்திரட்டாத்தி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைப்பீர்கள். இன்று உங்களுடைய பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. முடிஞ்ச அளவு யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள், அது போதும். ரேவதி சிரமங்களை சரி கட்டி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கக்கூடும். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.